டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல காதல் கனவா சீரிஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ரோனியை தாக்க வந்த ஓனாய் கிட்ட இருந்து ரோனியை காப்பாத்துனதுல ஓனாயோட நகம் கீறி பிரின்ஸ் அலைக்கோட ஷோல்டர்ல பயங்கரமா காயம் ஏற்பட வலி தாங்க முடியாம கீழே விழுந்தவன் அவனை பத்தி கூட கவலைப்படாம அவன் ரோனியை பார்த்து, ரோனி நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் அடிபடலையேன்னு சொல்லி கேட்க, ரோனி எனக்கு எந்த அடியும் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என்னால உனக்கு தான் அடிபட்டிருக்கு, இங்க உன்னோட காயத்தை காட்டு, காயம் மேலோட்டமா இருக்கா இல்ல ஆழமா இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி அலக்கோட காயத்தை பார்த்த ரோனி, என்ன இந்த காயம் பர்பிள் கலர்ல இருக்கு அப்படின்னா பிரின்ஸ் அலக்க தாக்குன அந்த ஓனாயோட நகத்துல விஷம் இருந்திருக்கணும். அந்த விஷத்தோட வீரியம் பிரின்ஸ் அலக்கோட உடம்புக்குள்ள வேற பரவிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த விஷம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பிரின்ஸ் அலக்கோட உடம்புக்குள்ள போச்சுன்னா அலக் உயிரோடவே இருக்க மாட்டாரு. இந்த இடத்துல லில்லி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி பிரின்ஸ் அலக்க காப்பாத்தி இருப்பாங்க. இல்ல இந்த இடத்துல எனக்கு பதிலா ரோனி காவின் இருந்திருந்தாருன்னா அவர் இந்த பாய்சன்ல இருந்து பிரின்ஸ் அலக்க காப்பாத்துறதுக்கான மருந்தை ரெடி பண்ணி பிரின்ஸ் அலக்க காப்பாத்தி இருப்பாரு. இவங்கள மாதிரி எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. என் அலக் உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த நிலைமையில என்னால அவருக்கு எந்த உதவியும் பண்ண முடியலன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருந்த ரோனிக்கு பிரின்ஸ் அலக் அவங்கிட்ட, ரோனி நீ எதை பத்தியும் கவலைப்படாம முழு மனசோட முயற்சி பண்ணா கண்டிப்பா உன்னால இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்த ரோனி அழுதுகிட்டே, அலக் சொன்னது சரிதான், நான் என் முயற்சியில இருந்து பின்வாங்காம பிரின்ஸ் அலக்க காப்பாத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும், நல்லா யோசி ரோனி, உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவ திடீர்னு கண்ணுல கண்ணீரோட நான் அலக்க காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்த, அப்ப திடீர்னு ரோனியோட சக்தி வெளிப்பட்டு அந்த இடம் ஃபுல்லா பிரகாசமா ஜொலிக்க, அதை பார்த்து ஷாக்கான ரோனி, என்ன நடக்குது இங்க, இந்த பிரகாசமான ஒளி எங்க இருந்து வருது? இந்த ஒளி பிரின்ஸ் அலக்கோட காயத்து மேல பட்டதோ பிரின்ஸ் அலக் உடம்புல இருந்த விஷம் ஃபுல்லா மறைஞ்சு போய் காயம் கூட இருக்கடம் தெரியாம காணாம போயிடுச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்னு ரோனி பயங்கர ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்க, மயக்கம் தெளிஞ்சு எழுந்த பிரின்ஸ் அலக் ரோனி கிட்ட, இது என்ன ஒளி ரோனி, இந்த ஒளி என் மேல பட்டது எனக்கு ரொம்ப இதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட வந்த பிரின்ஸ் அலக்க பார்த்து ஹாப்பியான ரோனி கண்ணுல கண்ணீரோட, கடவுளுக்கு நன்றி அலக் நீ எழுந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஒரு சக்தி அவனுக்கு தெரியாமையே பயன்படுத்தின ரோனி டயர்ட்ல மயக்கம் போட்டு அலக் மேல விழுக, அதை பார்த்து பயந்து போன அலக், ரோனி என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே மயங்கி விழுந்த ரோனிய பிரின்ஸ் அலக் அவனோட 2வது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்க. மயக்க தெளிஞ்சு எழுந்த ரோனி, என்ன இடம் இது, நான் எப்ப இங்க வந்தேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலக், ரோனி ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, பயப்படாத, நீ என்னோட 2வது வீட்டுல ரொம்ப சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அலக்க பார்த்த ரோனி வேகமா எழுந்து பிரின்ஸ் அலக்கோட பக்கத்துல வந்து, பிரின்ஸ் அலக் இப்ப நீ எப்படி இருக்க, உன் காயெல்லாம் எப்படி இருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, பதட்டத்துல இருக்க ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலக் அவன் போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி கீழே போட்டு, நான் எப்படி இருக்க நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அலக் கையில இருந்த காயம் மறைஞ்சு போய் இருக்கிறத பார்த்து ஹாப்பியான ரோனி அழுதுகிட்டே, உன் கையில இருக்க காயம் எல்லாம் குணமாயிடுச்சு, என் அலக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரோனி அழுதுட்டு இருக்க. அதை பார்த்து ஷாக்கான அலக் வேகமா ரோனியோட பக்கத்துல வந்து, என்னோட காயம் குணமாகி நான் உன் முன்னாடி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான் ரோனி, உன்னோட மேஜிக் பவர்னாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரோனின்னு சொல்லிக்கிட்டே ரோனியோட தலையை கோதி விட்டுக்கிட்டே, நீ என்னை பத்தி கவலைப்பட்ட வரைக்கும் போதும், இங்க உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு, நான் உனக்கு எங்கேயாவது காயப்பட்டிருக்கான்னு உன்னை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான ரோனி, என்னது என்ன ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க போறியா, அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அலக் வேகமா ரோனி அவன் மேல சாட்சி வச்சுக்கிட்டு, பாரு ரோனி, உன்னை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால நான் உன்னை செக் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லி ரோனியோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு வெறும் ஜட்டியோட ரோனிய குப்பர் அடிச்சு படுக்க வச்சு அவனுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காராமா. இவன் செக் பண்ணி பாக்குறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ காயத்தை செக் பண்ற மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்ச அலக் இன்னைக்கு ரோனிய வச்சு ஏதோ ஒரு புதுசா சம்பவம் பண்ண போறாங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. இப்படி இவன் ரோனிய தடவி தடவி ஒவ்வொரு பக்கமா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே, உனக்கு எங்கேயாவது வலிக்குதா, நான் தொடர இடத்துல உனக்கு வலி இருந்தா உடனே என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, ரோனி எனக்கு எந்த வலியும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவன் மனசுக்குள்ள, உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த அடியும் படல, நான் நல்லா தான் இருக்கேன், என் மேல இருக்க அன்புனாலதான் பிரின்ஸ் அலக் எனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காருன்னு என் மூளைக்கு தெரியுது, ஆனா என் உடம்புக்கு தெரியல, என் உடம்பு பிரின்ஸ் அலக் என்னை இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புதுன்னு ரோனி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கு. இந்த பிரின்ஸ் அலக் ரோனியோட முதுக தடவி விட்டுக்கிட்டே, நல்ல வேளை உனக்கு எந்த அடியும் படல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ரோனிய பார்க்க, இங்க நம்ம ரோனி தடவுல மூடான ரோனி குப்புரடிச்சு படுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க. அதை பார்த்து ஷாக்கான பிரின்ஸ் அலக், அட கடவுளே, இவன் உடம்புல காயம் ஏதாவது இருக்கான்னு தேடுற ஆர்வத்துல என் ரோனி என்ன நிலையில இருக்காங்கிறத நான் கவனிக்க மறந்துட்டேனேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அலக் ரோனியோட கையை பிடிச்சு இழுத்து ரோனின்னு கூப்பிட, மூட்ல முகம்லாம் செவந்து போயிருக்க ரோனி அலக்க பார்த்து, பிரின்ஸ் அலக் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட பிரின்ஸ் அலக் சிரிச்சுக்கிட்டே ரோனியோட பக்கத்துல வந்து, நான் கூட உன் முழு சக்தியை பயன்படுத்தினதுனால நீ வீக்கா இருப்ப, அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை பண்ண வேண்டான்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது ரோனி, நான் உன் கூட அதை பண்ண விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலக் இன்னைக்கு அவன் வீட்டுல இருக்க ஏதோ ஒரு ஆயில யூஸ் பண்ணி அலக் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண, வலி தாங்க முடியாத ரோனி அலக் வேண்டாம் போதும்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை கேட்ட
பிரின்ஸ் அலெக் ரோனிய பேச விடாம அவனோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுக்க மூட்ல இருக்க ரோனி பிரின்ஸ் அலெக் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு இன்னும் ஃபோர்ஸா வேணும்னு சொல்லி கேட்க இப்படி ரோனியே ஓபனா கேட்டதுக்கு அப்புறம் பிரின்ஸ் அலெக் சும்மா இருப்பானா? அவன் இப்ப பாரு என் வேகத்தங்கிற மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ்ல தீவிரமா பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்குன அலெக் ரோனி கிட்ட, நீ இந்த ஃபோர்ஸ் போதுமா, எனக்கு தெரிஞ்சு இந்த வேகம் உனக்கு முழு திருப்தியை கொடுக்கும் நான் நம்புறேன், நீ இந்த அளவுக்கு மூடா இருக்க காரணம் நான் தான், அதனால இதுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டு உனக்கு முழு திருப்தியை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னைக்கு நான் உன் கூட பண்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ ரசிச்சு உச்சக்கட்ட திருப்தி அடையணும்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனியோட நிப்ல போட்டு பயங்கரமா பிரஸ் பண்ண, வழியில இருக்க ரோனி இப்ப நீங்க பண்ற இந்த வேகமே அப்படித்தான் இருக்கு, போது இதுக்கு மேல அங்க பிரஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்த, அதை கேட்ட அலெக் ரோனி அலேக்கா தூக்கி அவன் மடியில உட்கார வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அவனோட நிப்பிள்ல ஃபீட் பண்ணிட்டு இருந்த அலெக் ரோனி கிட்ட, இப்ப நான் இதை பண்ணலைன்னா அப்புறம் நான் என்ன உனக்குள்ள கொடுக்கும்போது உனக்கு ரொம்ப வலிக்கும்னு சொல்லிக்கிட்டே விடாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அதை பார்த்த ரோனி மனசுக்குள்ள என்ன மாதிரி சைடு கேரக்டர் பிரின்ஸ் அலெக் எப்படி பிடிக்கும், அவருக்கு என் மேல எப்படி காதல் வரும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லாம பிரின்ஸ் அலெக் என்ன உண்மையாவே லவ் பண்றாரு, அவர் இப்ப எனக்கு மட்டும் சொந்தமானவர்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி வேகமா பிரின்ஸ் அலெக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என்னால நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுக, ரோனி சொன்னதை கேட்டு ஹாப்பியான பிரின்ஸ் அலெக் இன்னும் ஃபோர்ஸா ரோனி கூட இருக்க, ஃபுல் மூட்ல வலி தாங்க முடியாத ரோனி கத்திக்கிட்டே அவன் மனசுக்குள்ள பிரின்ஸ் அலெக் பயங்கரமா காயப்பட்டு இருந்த அந்த நிமிஷம் நான் எங்க அவர் இறந்துருவாரோன்னு நினைச்சு ரொம்பவே பயந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காம என்னோட அலெக் என் முன்னாடி உயிரோட இருக்காரு, அவரோட ஸ்பரிசத்தை நான் இன்னும் அதிகமா உணர விரும்புறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த அலெக், ரோனி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே உச்சத்தை அடையலான்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் ஃபைனலா பெர்ஃபார்மன்ஸ் முடிக்க, இருட்டு ரூம்ல ஒரு பையனையும் அப்புறம் ரோனிய கொல்ல ஓனாயை ஏவி விட்ட பையனையும் ஓனாயையும் காட்டுறாங்க. இருட்டுல ஃபேஸ பாதியா கவர் பண்ணி வச்சுட்டு இருக்க அந்த பையன் ஓனாய் பையனை பார்த்து பயங்கர கோபத்துல இப்ப நீ என்ன சொன்னன்னு கேட்க, அந்த பையன் பயந்துகிட்டே, அது வந்து நேத்து ஏற்பட்ட சண்டையில பிரின்ஸ் அலெக்கு காயம் ஏற்பட்டதை என் கண்ணால பார்த்தேன், பிரின்ஸ் அலெக் ஏற்பட்ட காயத்து மூலமா அவர் உடம்பு முழுக்க விஷம் பரவி பிரின்ஸ் அலெக் இறந்துருப்பாருன்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்காம இன்னைக்கு காலையில பிரின்ஸ் அலெக் ரோனி கர்வின் கூட சேர்ந்து எப்பவும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தாரு, அதை பார்க்கும்போது அவருக்கு காயம் ஏற்பட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட ஃபேஸ் கவர் பண்ண பையன், எனது பிரின்ஸ் அலெக்கோட உடம்புல இருந்த விஷமும் காயமும் இருக்கடம் தெரியாம காணாம போயிடுச்சா, என்னால இதை நம்பவே முடியல, பிரின்ஸ் அலெக்கோட உடம்புல இருக்க விஷத்தை முறியடிக்கவும் பிரின்ஸ் அலெக்கோட உயிரை காப்பாத்துறதுக்கும் அவருக்கு ஹோலி பிரைட் வேணும், ஹோலி பிரைடோட சக்தி மூலமா மட்டும்தான் பிரின்ஸ் அலெக்கோட உயிரை காப்பாற்ற முடியும், அப்படி இருக்கும்போது பிரின்ஸ் அலெக் இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா பிரின்ஸ் அலெக்கோட உயிரை காப்பாத்தின அந்த ஹோலி பிரைட் யாரா இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு புக்ல கிடைச்ச குறிப்பை விட நான் சுவாரஸ்யமான ஒன்ன கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்கே மை டியர் ரோனி செம்பாய்னு சொல்லிக்கிட்டே அந்த பையன் ஃபேஸ முழுசா காட்ட, அங்க பார்த்தா அந்த ஃபேஸ கவர் பண்ணியிருந்த பையன் வேற யாரும் இல்ல, ஜான் தான். அப்படின்னா ரோனிய கொல்ல 2 தடவையும் ஜான் தான் பிளான் பண்ணிருப்பான் போல. இது தெரியாத நம்ம லூசு பையன் ரோனி வேற அவனுக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்ச சந்தோஷத்துல குத்தாட போட்டுட்டு இருக்கான். இப்படி ஒரு ட்விஸ்டோட காதல் கனவா சீரிஸ் எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.